ஏனெனில் டெல்லி வந்து ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதுக்கு பின்னர் முற்றுமுழுதாக இலங்கை அரசை சார்ந்த ஒரு அரசியல் நிறுவனமாக மாற்றமடைந்திருக்கின்றது. ஆய்வாளர்கள், அரசியல்வாதிகள், ஸ்காலர்ஸ், ரிசர்ச் செய்கின்றவர்கள் எல்லாருமே இலங்கை அரசு சார்பான நபர்களாக இருக்கின்றார்கள். அதன் காரணமாக இலங்கை அரசு கூறுகின்ற செயல்படுகின்ற விதங்களை அவர்கள் பாராட்டுகின்ற ஒரு செயல்பாடு தான் காணப்படுகின்றது. உதாரணமாக 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த போது ராஜபக்ச பிரின்சிபல் அடிப்படையில் தான் அந்த யுத்தம் முடிவடைந்தது சர்வதேச ரீதியாக பெரிய ஒரு விடயமாக இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் ஆய்வாளர்கள் எப்படி ராஜபக்சனுடைய கொள்கைகள் இந்த யுத்தத்தை முடிவு கொண்டு வருவதில் ஒரு பங்கு செலுத்தி அவருடைய சிந்தனை மஹிந்த சிந்தனை கூட சொல்லலாம். அந்த அந்த யுத்தத்தை முடிவு கொண்டு வர்றதுல எப்படி ஒரு தாக்கத்தை செலுத்தியது, அதை ஒரு மாடலாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பெரிய ஒரு சத்தத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். பெரிய ஒரு சத்தம், நிறைய நிறைய பேர் எழுதியிருந்தார்கள், நிறைய செமினார்ஸ்ல அதுக்கு பேசப்பட்டது. அது தொடர்பான பத்திரிகை ஆய்வுகள் நிறைய வந்திருந்தன என்று அந்த 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 விதமான ஒரு ஒரு என்டோஸ்மெண்ட், அந்த விதமான ஒரு சந்தோஷம், அதுல அந்த விதமான ஒரு பாராட்டுதல் அதுல இருந்து அதன் என்னன்னு சொன்னால் இந்தியா 1991ஆம் ஆண்டுக்கு பிறகு முற்றுமுழுதாக தமிழ் மக்களுக்கும் குறிப்பாக விடுதலை புலிகளுக்கும் இடையிலான ஒரு சக்தியாகவும் இலங்கை அரசாங்கத்து சார்பான ஒரு சக்தியாக இருக்கின்றது. அந்த அந்த நிலைப்பாடும் மனோபாவம் தான் இப்ப காணப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் வந்து அந்த காலத்துல இருந்தே குறிப்பாக இலங்கையை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு செயல்பாட்டில் தான் டெல்லி ஈடுபடுவதை காணலாம். அதில் குறிப்பாக மோடி வந்து அண்டை நாடுகளுடனான நல்ல உறவை பண்ணுகின்ற ஒரு கொள்கை தான் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதில் ஒரு உண்மை காணப்படுகின்றது. இந்த இலங்கை தொடர்பில் அவர் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பாலிசியை தான் முன்னெடுக்கிறதுக்கு முயற்சி செய்கின்றார் என்று எங்களுக்கு தெரிகின்றது. ஆகவே இந்த விதமான சிறிய சிறிய விடயங்கள் டெல்லியினுடைய மனோபாவத்தை மாற்றப் போவதில்லை. இந்த 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 பயணத்தின் காரணமாக டெல்லி திடீரென்று விழித்து எழுந்து இலங்கை எதிராக செயல்படும் என்று யாராவது சொல்வார்களாக சொன்னால் அவர்கள் வந்து ஒன்றில் அறியாமை காரணமாக பேசுகிறார்கள், அது போய் சொல்வதாக அப்படிதான் நான் 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 நினைக்கின்றேன். ஆகவே இப்ப இந்த தொடர்பிலும் இந்தியாவுக்கு ஏதாவது கரிசனை ஏதாவது இருக்குமாக இருந்தால் இருந்தால் அது கூட எனக்கு நிச்சயம் இல்லை. டிப்ளமேட்டிக்காக ராஜதந்திர ரீதியாக இலங்கை அரசுக்கு அணுகி அவர்களுடன் அது தொடர்பாக கதைக்கத்தான் முற்படுவார்களே ஒன்றிய எதிர் விளைவு ஒன்றில் ஈடுபட மாட்டார்கள் நினைக்கிறேன். அதன் காரணமாக கச்சத்தீவை மீள பெறுவது என்று தொடர் என்ற ஒரு விஷயத்துல குறுகிய ஒரு எதிர்காலத்துல இமீடியட் ஃபியூச்சர்ல இந்தியா பாரதூரமான ஒரு செயல்பாட்டில் ஈடுபடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதன் காரணமாக தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற இந்த சத்தங்கள், விஜய் போன்றவர்களுடைய சத்தங்கள் வெறும் அரசியல் ஸ்லோகனாகத்தான் இருக்கும் என்று தான் நினைக்கிறேன்.